அநேக நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம செய்யக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப செய்வோம். செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணதையே எப்படி அதுல இருந்து செய்யாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வது என்று சொல்லி பெரிய பிரச்சனையோடு கூட தவித்து கொண்டிருப்போம். ஆன் அண்ட் ஆஃபா கர்த்தருக்குள் வருவதும், தூரம் போவதும், ஜெபிப்பதும், ஜெபிக்காமல் இருப்பதும், இப்படி பல சூழ்நிலைகள், பல தடுமாற்றங்கள் நமக்குள்ளாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். நாம் ஸ்திரமடைய வேண்டும் என்பதற்காகவும் சில காரியங்களை வைத்திருக்கின்றார். அவைகளை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன்ல இருந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர், என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு சமாதானம் உங்க வீடு முழுவதிலேயும் நிறையும்படிக்கும், ஒரு மன நிறைவு உங்க இருதயம் முழுவதும் நிறையும்படிக்கும் உங்களை ஆசீர்வதித்து இந்த வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த எல்லா விதமான காரியங்களும் உங்களால தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஸ்கிப் பண்ணியோ அல்லது திரும்ப திரும்ப பார்க்க முடியாத சூழ்நிலையில நீங்கள் பாதி பாதியாகவோ கேட்பீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு இது கடினமா இருக்கும். அது மாத்திரமில்லாமல் இந்த வீடியோவை இப்பதான் முதல் முறையா இந்த சேனலுக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க, நாம ஸ்திரமடைவதற்காக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், நாம தேவ சமூகத்துல என்னுடைய பிரயோஜனத்திற்காக என்ன தேவன் வைத்திருக்கின்றார், இதைத்தான் பார்க்க போகின்றோம். ரோமர் 1:10 படிக்கு நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். பவுல் இதை ரோமருக்கு சொல்லுகின்றார். நீங்க ஸ்திரமாகிடணும். சும்மா ஆன் அண்ட் ஆஃபா ஒரு ஜபம், சர்ச் போறது, இன்வால்மெண்ட் ஆகிறது, அதன் பிறகு அப்படியே வராமல் இருப்பது, அப்புறம் திடீர்னு பார்த்தா திரும்பியும் ஓவரா இன்வால்மெண்டோடு கூட சர்ச்சே கெதின்னு கிடப்பது, ஜபமே கெதின்னு இருப்பது, அப்புறமா பார்த்தா புஷ்ஷுன்னு எல்லா விசுவாசமும் பக்தியும் மாறி போய் சும்மா இருப்பது. இப்படி ஸ்திரமே இல்லாது இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சில ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளரும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்க பிரயோஜனத்துக்குன்னு சில வரத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவனுடைய பிரயோஜனத்துக்கு, அவனுடைய பிரயோஜனத்திற்காக. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகள் பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாகியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் செய்கிறவர் ஒரே ஆவியானவர் தான். ஆனா தம் சித்தத்தின்படிக்கே அவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அவர்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல், இதெல்லாம் ஞான வரம். அதாவது புத்தி இல்ல, ஞானத்துல வர வரம். ஞானத்தை போதிப்பது, அறிவை உணர்த்துவது. சில பேர் பேசினாலே நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதை உணர முடியும். வசனத்தை சொல்லுவாங்க, அல்லது வசனத்துல உள்ள ஸ்டோரியை சொல்லுவாங்க, தத்துவ வசனங்களை சொல்லுவாங்க. அதை கேட்கும் பொழுதே அப்படியே நம்மளுடைய ஆவி ஆத்மா எல்லாம் ரொம்பவே உற்சாகமாகும். அப்போ அறிவை உணர்த்தும் வசனம். சில பேர் ஆவிகளை பகுத்தறிவு, இது என்ன ஆவி, கர்த்தருடைய பிள்ளை தானா இல்ல கர்த்தருடைய சத்ருவோட பிள்ளை தானா, அழகா தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ஞான வரம். 9 வரங்களில 3 வகையாக நம்ம பிரிச்சிடலாம். ஒண்ணு ஞான வரம், இன்னொன்னு பேசும் வரம். இது வெளிப்படும். தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, பற்பல பாஷைகளை பேசுவாங்க, பாஷைகளை வியாகியானம் பண்ணுவார்கள். எந்த விதமான பாஷையும் பேச மாட்டாங்க, ஆனா அதை வியாகியானம் பண்ணி வார்த்தைகள் வழியில வரும். இதையெல்லாம் பேசும் வரம், வெளிப்படும். நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்கன்னா கேட்க முடியும். அந்நிய பாஷையில பேசினாங்க, பற்பல பாஷைகளை பேசினாங்கன்னா அவங்க பேசுறது நம்மளால கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் வெளிப்படும், வெளிப்பாட்டு வரம், பேசும் வரம். 3வது வகை பார்த்தோம்னா வல்லமை வரங்கள், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி,
கண்டிப்பா எனக்கு கர்த்தர் செய்வார். விசுவாசம். இந்த 9 வரல ஏதாவது ஒண்ணுதான் ஒருத்தருக்கு இருக்கணும் என்று அல்ல. எல்லாருக்குமே விசுவாசம் வர வேணும். எல்லாருக்குள்ளார கண்டிப்பா விசுவாசம் இருக்கும். ஆனா கர்த்தரையே சார்ந்துகிட்டு விசுவாசமா இருக்கிறதுன்றது ஒரு வரம். இந்த செத்தவனும் பிழைப்பானுன்னு நம்ம ஜெபிக்கிறது ஒரு வரம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வல்லமைகள் வேணும். அதற்கு இன்னும் அதிகமாய் கர்த்தர் சமூகத்துல அவர் சித்தத்துக்கு காத்திருந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க தரிசன வரம் சொல்லுகிறவர்கள் ஞானத்தை போதிப்பார்கள், ஆவிகளை பகுத்தறிவார்கள். ஸோ ஒருத்தனுக்கு ஒரு வரம் என்று சொல்ல அல்ல, ஆவியானவர் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படிக்கு அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். இதுல நாம் அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு வரங்கள் வேண்டுமா, காத்திருக்கணும். விசுவாசமாய் காத்திருக்கிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலையே இருக்காது. ஆனா நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். குணமளிக்கும் வரம் உங்களுக்கு இருக்குதா? நிறைய பலவீனங்களை நீங்கள் சந்தித்து 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 எப்படி குணமாக்கும் வரத்திற்காக ஜெபிப்பது, இந்த வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது, பலவிதமான பாடுகளை சகித்து இந்த வரங்களை எல்லாம் தேவன் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். நான் ஊழியத்திற்கு வந்த புதிதுல எனக்காக ஒரு சகோதரி ஜெபித்தார்கள். அவங்க ஜெபிக்கும் போது சொன்னாங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் மூலியமாய் வசனங்களை தேவன் உணர்த்தினார். எல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. வாவ், சூப்பர், கர்த்தர் என்னை என் கூட இருக்கின்றார், என்னை இதை செய்ய போகின்றார், அதை செய்ய போகின்றார், வரங்களினால் அலங்கரிக்கின்றார். ரொம்பவே மகிழ்ச்சியான, ரொம்ப ஹாப்பியான, அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பாதாளத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன், நிறைய காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டார். தாயின் கருவிலை உன்னை தெரிந்தெடுத்தேன், நீ நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை எடுப்பித்து கட்டுவாய், கணவன் மனைவிக்கு இடையே இருக்க பிரிவினையின் ஆவிய சரி பண்ணும்படிக்கு நான் உனக்கு கிருபை செய்கிறேன். நீ ஜெபித்தாலே அநேக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரிவினையின் ஆவியில இருக்கிறவன். நான் வேற ஒரு பிரச்சனைக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை சொல்லுகின்றார். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவி எல்லாம் நீ ஜெபிக்கும் பொழுது கிளியர் ஆகும். கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சிஸ்டர் ஜெபிக்க 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 வரும் நாட்களில எல்லாம் கர்த்தர் என்னை எவ்வளவு வல்லமையாய் எவ்வளவு அற்புதமாய் எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி மெய் சிலிர்த்த அந்த ஜெபத்துல நான் விசுவாசத்தோடு காத்திருந்தேன். ஜெபத்தை முடிக்கும் போது அந்த சகோதரி சொன்னாங்க, பாருங்க, ஒவ்வொரு வரங்களை உனக்கு நான் கொடுக்கும் பொழுதும் உபத்திரவத்துல உன்னை பாடுகளுக்குட்படுத்தி உனக்கு சிக்ஷைகளை கொடுத்து அதன் முடிவிலே வரங்களினால் அலங்கரிப்பேன் என்று சொன்னார். உண்மையாலுமே உறைஞ்சி போயிட்டேன் நான். என்ன பாடுகள் வரப்போகுதோ, என்ன கஷ்டங்கள் வரப்போகுதோ, ஊழியத்திற்கு வந்த புதிது, திருமணம் ஆகிய புதிதான காரியங்கள், சிறு குழந்தையை வைத்திருக்கின்றேன். கர்த்தர் எனக்கு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாடுகள் வருமோன்னு தெரியலையே. எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாய் ஜெபத்தை ஆரம்பித்தேனோ, சந்தோஷத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க நான் இருந்தேனோ, அப்படியே சோர்ந்து போய்விட்டேன். பாடுகளுக்கு உட்படுத்தி சிக்ஷைகளுக்கு உட்படுத்தி அதனுடைய முடிவில் நான் உன்னை வரங்களினால் அலங்கரிப்பேன் என்று சொன்னார். இப்போ நான் அதை யோசித்து பார்க்கின்றேன். எவ்வளவு விதமான பாடுகள், எவ்வளவு விதமான காரியங்கள் நினைச்சு பார்க்கவே முடியவே இல்லை. அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி அவ்வளவு சிக்ஷைகளுக்கு உட்படுத்தி வரங்களினால் அலங்கரித்து வைத்திருக்கின்றார். என் உயிரோட உயிரா கலந்துட்டார். இனி நான் அவர் இல்லாம நான் இல்லை. நான் இங்க கண்ணை மூடனா அவரோட மடியில இருப்பேன். அவர் வரங்களினால் அலங்கரித்து வைத்தார். எதற்காக? நான் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக. எதற்காக? என்னுடைய பிரயோஜனத்திற்கென்று, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு இந்த வரங்களினால் எல்லாம் கர்த்தர் அலங்கரித்து எடுத்து பயன்படுத்துகின்றார். எனவே நம்ம பார்த்த இந்த 3 வகைகளிலே இருக்கிற 9 வரங்கள், ஞான வரம், பேசும் வரம், வல்லமை வரங்கள். ஸோ இந்த 9 வகையான இந்த 9 வரங்களையும் நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் இடத்துல நம்மை நாமளே தாழ்த்தி, எனக்குன்னு குறிக்கப்பட்டு இருக்கிற வரங்களை எனக்கு நீங்க கொடுங்க, எனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க, அது நிமித்தம் நான் ஸ்திரமாக வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நீங்கள் ஸ்திரப்படுத்தும்படிக்கு இந்த வரங்களை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலியமாய் மகிமைப்படுவீராக. சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாய் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். God bless each and everyone. Shalom.